திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நம்ம திருச்சியில் இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த கூட்டத்தில் வந்து நாங்கள் எல்லாம் ஏகமானதாக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். முதல் தீர்மானம் எங்களுக்கு வந்து இந்த சூளாக்கார பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. எல்லாமே வந்து தனியார் ஆக்கிரமிப்பு ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்கு. நிறைய இடத்துல இந்த தனியார் வந்து எங்களோட சூளாக்கார பிரச்சனையில் வந்து தலையிட்டு சூளாக்காரையே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது வந்து எங்களுக்கு வந்து சொசைட்டி இருந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க 700 சொசைட்டி இருந்துச்சு. இந்த 700 சொசைட்டி இன்னைக்கு இல்லை. எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து அதெல்லாம் நலிவடைஞ்சு எல்லாமே இன்னைக்கு மூடிட்டாங்க. அந்த சொசைட்டிகளை எங்களுக்கு வந்து திரும்பவும் அரசாங்கம் எங்களுக்கு திரும்பவும் அதை வந்து மீட்டு கொடுக்கணும். ரெண்டாவது எங்கள் சமுதாயத்துக்கு நலவாரி அமைச்சு கொடுக்கணும். தமிழ்நாடு அரசு எங்கள் சமுதாயத்துக்குன்னு தனியாக ஒரு நலவாரி அமைச்சு கொடுக்கணும். இடஒதுக்கீட்டில் வந்து எங்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு எங்கள் கல்வி வேலைவாய்ப்பில் எங்கள் சமுதாய மக்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வேணும். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு வந்து எந்த கட்சி வந்து எங்கள் கூட கூட்டணி வச்சாலும் எங்களுக்கு 5 தொகுதி நாங்கள் எங்களுக்கு கொடுக்கணும். 5 தொகுதி நாங்கள் கேட்கணும். நாங்கள் 5 தொகுதி கேட்குறோம். எங்களுக்கு 5 தொகுதி ஒதுக்குற கட்சி கூட மட்டும்தான் நாங்கள் கூட்டணி வைக்கிறோம். எந்த கட்சியும் எங்களுக்கு 5 தொகுதி தரலை அப்படின்னு சொன்னால் 234 தொகுதியிலையும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் சுயேட்சையாக நிற்குவோம். நாங்கள் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையுமே நாங்கள் 5000லேருந்து 10,000 15,000 ஓட்டில், இன்னும் சொல்ல போனால் தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 15,000க்கு மேலே தான் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் சமுதாய வாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் 5000லேருந்து 15,000 வாக்கு எங்கள் சமுதாயத்தோட வாக்கு இருக்குது. எங்கள் சமுதாய வாக்கை வச்சுக்கிட்டு நாங்கள் ஜெயிக்கிறோன்னு சொல்லலை. எங்கள் சமுதாயம் இன்னைக்கு வந்து ஓட்டு எல்லா இடத்துலையும் நிற்கிறோம் அப்படின்னா நாங்கள் தோக்க தான் போகிறோம். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நாங்கள் தோக்குவோம். ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் நாங்கள் தோக்கடிச்சுட்டு தான் தோப்போம். இந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எந்த ஒரு வாக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா போன எலெக்ஷனில் 68 எம்எல்ஏ 1000 ஓட்டுக்கு கீழே ஜெயித்தவங்க, 113 எம்எல்ஏ 5000 ஓட்டுக்கு கீழே ஜெயித்தவங்க. எங்கள் சமுதாய வாக்கு எல்லா தொகுதியிலையுமே 5000க்கு மேலே இருக்கிறோம் நாங்கள். ஆக எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் நாங்கள் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம் என்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எங்கள்கிட்ட எங்களோட நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி தரோம் அப்படின்னு நம்புகிறோம். நாங்கள் எங்க ரொம்ப நலிவடைஞ்சு தான் சார் இருக்கு. இப்போ ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து நலிவடைஞ்சு தான் இருக்கோம். இப்போல்லாம் இந்த சட்டிப்பானையெல்லாம் யாரும் வாங்குறது கிடையாது. எல்லாமே இன்னைக்கு பாத்திரத்துக்கு மாறிட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்னைக்கு ஒரு சில இடத்துல வந்து ஒரு அவேர்னஸ்ல சில எங்கள் மண்பாண்டத்தில் வந்து சில இடத்துல பண்ணுறாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை. எங்களுக்கு வந்து எங்களோட சட்டிப்பானைகள்லாம் வந்து இப்போ இந்த மண்பாண்டத்து மூலியமாக அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களோட அந்த நலிவடைஞ்ச தொழிலை நீங்கள் மீட்டு கொடுக்கணுன்னா அரசாங்கம் நியாய விலை கடையில் எங்களோட மண்பாண்டத்தை வந்து வாங்கி அரசே கொள்முதல் பண்ணி அங்கே விற்கணும் நியாய விலை கடையில். அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை. நாங்கள் வந்து மண்பாண்டம் செய்கிறோம். ஆனால் அதை இன்னைக்கு வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியல. எங்கள் சமுதாய மக்கள் இன்னைக்கு மாற்று வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பிழப்பு வாழ்வாதாரம் இல்லை. அதனால மாற்றி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த தொழிலை வந்து நீங்கள் இந்த அரசாங்கம் நலிவடைஞ்சிருக்கிற எங்கள் சமுதாயத்தை அவங்க வந்து மீட்டு கொடுக்கணும். எங்கள் சமுதாய மக்களுக்கு நல்ல வழி காமிக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மண்ணு பிரச்சனை. ஆமாம் சார், இது வந்து மண்ணு பிரச்சனை. பார்த்தீங்கன்னா எங்கள் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து இடம் தாராளமாக இருந்துச்சு, புழக்கமாக இருந்துச்சு. அவங்க பக்கத்து வீட்டிலலாம் இன்னைக்கு சகோதரத்துவமாக அன்னைக்கெல்லாம் இருந்தோம். அதனால எல்லாரும் அவங்க இடத்துல நான் மண்ணு கொட்டிக்குவோம். பக்கத்தில் ஏதாவது பிரச்சனைனா கூட எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நெருக்கமாக ஆகிப்போச்சு. அதனால மண் வந்து எங்களால் அதிக அளவில் சேமித்து வைக்க முடியல. ஒரு வருஷத்துக்கான மண்ணை எங்களால் சேமித்து வைக்க முடியல. எங்களுக்கு அரசாங்கத்தில் போய் கேட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு திருப்போ அல்லது 2 திருப்போ மண்ணை எடுத்துக்கோங்க, மற்ற நாளில் மண் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மற்ற மண் எடுக்கிறதுக்கு தடைங்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு தேவையான நேரத்தில் மண் வேணும். அப்போ எங்களுக்கு தேவையான நேரத்தில் மண் தீர்ந்து போயிடுது. அப்போ போய் நாங்கள் மண் எடுக்க முடியல. கேட்டால் அரசாங்கம் தடை பண்ணுது. அரசாங்கம் மண் எங்களுக்கு அதில் பிரச்சனை நிறைய இருக்குது. அதனால் எங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் நாங்கள் மண் எடுத்துக்கணும். அதுக்கான அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு தனியாக ஒரு அடையாள அட்டை போட்டு கொடுத்து அந்த அடையாள அட்டையை காமிச்சா மண் எடுத்துக்கிறது அளவுக்கு எங்களுக்கு அரசாங்கம் பண்ணி கொடுக்கணும்.